பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணன் நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஆன்மநேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் தூய உள்ளம் கொண்டவர்கள், அன்பு உள்ளம் கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? இவர்கள் இறைவனை காண்பார்கள், இறைவனோடு வாழ்வார்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கோம். அதுக்கு அந்த தூய அன்பு உள்ளம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். பொறாமை இருக்கக்கூடாது. முரட்டுத்தனமாகவோ கொடுமையாகவோ நடக்கக்கூடாது. இழிவான முறையில் நடந்து கொள்ளக்கூடாது. பிறர் தூண்டிவிட்டால் உணர்ச்சி வசப்பட்டு தன்னை இழந்து விடக்கூடாது. அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடாது. பழிவாங்கும் எண்ணத்தையும் விட்டுவிட வேண்டும். பழிவாங்குதல் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. செயல்கள் நடக்கட்டும். நமக்கு எதிராக நடக்கும் செயல்களுக்கு பழி வாங்குதல் பகவான் செய்வாரே ஒழிய நாம் இல்லை. நாம் அதனை பொறுத்து கொள்ள வேண்டும். அநீதியை கண்டு மகிழ்ச்சி அடையாதே. உண்மை பேசுவோரை பார்த்து மகிழ்ச்சி அடை. பிறர் மீது நல்லெண்ணமும் நம்பிக்கையும் கொள். எப்போதும் பொறுமையாக இருக்க வேண்டும். தன்னை பற்றி பெருமையாக பேசக்கூடாது. இரக்கம் உடையவனாக இருக்க வேண்டும். கர்வம் கொள்ளக்கூடாது. எத்தனை துன்பம் வந்தாலும் அத்தனையும் தாங்கிக் கொள்ள வேண்டும். அன்பு எல்லையற்றது என்பதை உணர்ந்து எப்போதும் எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் அன்புள்ளம் கொண்டவனுக்கு இருக்க வேண்டிய தகுதி. இந்த தகுதியோடு நீ இருந்தால் இறைவனை காணலாம், இறைவனோடு தொடர்பு கொள்ளலாம். இதைத்தான் பாரதி கூட அழகாக சொல்வார். ஒரு துளி கூட, ஓர் அணு கூட மற்றவர்களுக்கு கெடுதல் செய்வதில்லை என்று நீ தீர்மானித்தால், அப்படியே வாழ்ந்தால் நீதான் ஈஸ்வரன் அப்படிங்கிற கருத்தை பாரதியார் சொல்வார். இதுதான் அந்த நிலை. இப்போ அதுக்கு உண்டான கண்டிஷன்ஸ் எல்லாம் சொன்னேன். நீங்கள் துயருறும்போது உங்களுக்கு இவ்வளவு நல்ல உள்ளம் வச்சுன்னும் கூட கஷ்டம் வரும்போது உனக்கு துணையாக இருப்பது இறைவன்தான். இறைவன் ஒரு சத்குருவை அனுப்புகின்றான், ஒரு குருநாதனை அனுப்புகின்றான். குருநாதனும் கடவுளும் வேறல்ல. ஒரு நல்ல குருநாதன் கிடைத்து விட்டால் அவன் கடைத்தேறி விடுவான். குருநாதன் பார்வையில் பட்டவன் புலியின் வாயில் கிடைத்த இறை போல அவனை எவ்வாறும் அவனை இறைவன் காப்பாற்றுவான். இதில் எந்த டவுட்டும் இல்லை. சரி, குரு என்பவர் எப்படி இருக்க வேண்டும்? குருவை சத்குரு அப்படிங்கிறோம். சத்குரு என்றால் சத்தாக இருக்கக்கூடிய இறைவனாகவே இருக்கின்ற குரு ஒரு பொருள். சத்து என்றால் இறைவன். நம்ம முன்னாலே சொல்லியிருக்கோம். சத்தான இறைவனோடு தொடர்பில் எப்போதும் இருப்பார் ஒரு சத்குரு. இறை உணர்வை தவிர வேறு சிந்தனையே இல்லாமல் இருப்பவர் சத்குரு. அடுத்தது, எல்லாரையும் சமநோக்கத்தோடு பார்ப்பார், அவர்தான் சத்குரு. மூன்றாவதாக, அசாத்திய தைரியம் உடையவராக இருப்பார், எதற்குமே அஞ்சாதவராக இருப்பார். இது மூணாவது. நாலாவதாக, எந்த சந்நிதிக்கு சென்றால் உன் மனம் அமைதி அடைகிறதோ, உன்னுடைய எந்த உணர்வும்
இல்லாமல் அப்படியே அவரிடம் அடங்கி போகிறதோ, அமைதி ஏற்படுகிறதோ, அவர் சத்குரு. இந்த 4 விளக்கத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அத்தகைய சத்குருவை அடைகின்ற பொழுது அவர் மூலம் நாம் மோட்சம் வரை எல்லாவற்றையும் அடைவோம். குருவானவர் நம்மை அவ்வளவு நல்லா பாதுகாப்பார். தான் குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அப்படிமா. என்ன பொருள்னா, குருதான் பிரம்மாவாக இருக்கின்றான், குருதான் விஷ்ணுவாக இருக்கின்றான், குருதான் பரமேஸ்வரனாக இருக்கின்றான். அதனால் குரு சாக்ஷாத் பரம்பொருள்தான். அதனால் குருவை நான் வணங்குகின்றேன் என்பது இந்த பாடலுக்குண்டான பொருள். நல்ல சத்குரு கிடைத்து விட்டால் அவன் கடைத்தேறி விடுவான் என்பதை சொன்னேன். அதன் மூலம் அன்பு அமைதியை அடையலாம். அத்தகைய குருநாதரை அடைந்து வாழ்க்கையை நாம் நடத்துவோம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.